இனிமேல் பெட்ரோல் பங்க் சென்று பெட்ரோல் டீசல் நிரப்பும் போது 100 ரூபாய் 50 ரூபாய் என்று பண மதிப்பில் பெட்ரோல் பிடிக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் பிடிக்கையில் அதில் மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் திருடப்படுகிறது. நான் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடித்தேன். பெட்ரோல் போடும்போது எனது வண்டியின் பெட்ரோல் டேங்கிற்கு பெட்ரோல் பிடிக்கும் குழாயை செலுத்தாமல் மேலே தூக்கி பிடித்து, அதாவது பெட்ரோல் விழுவதை என் கண் பார்வையில் படும்படி பெட்ரோல் பிடிக்க அந்த ஊழியரிடம் நான் கூறினேன். அவர் தயங்கிக் கொண்டே நான் கூறியவாறு செய்தார். சரியாக 150 ரூபாய் வரை பெட்ரோல் விழுந்தது. பின்பு இயந்திரத்தில் பண அளவு மட்டும் ஓடியது, ஆனால் பெட்ரோல் விழவில்லை. சரியாக 195 ரூபாய் அளவில் வரும்போது சிறு பெட்ரோல் மட்டும் விழுந்தது. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் விழுவது நின்றுவிட்டது. அது பற்றி நிர்வாகத்திடம் கேட்டபோது இது ஒரு ஆட்டோமேட்டிக் இயந்திரம், அப்படிதான் விழும் என்று திமிராக தெனாவட்டாகவும் கூறினார். பின்பு நான் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு 1800224344 என்ற எண்ணில் புகார் செய்தேன். உடனே உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிர்வாகத்தை கண்டித்ததோடு இனிமேல் இது போன்ற தவறு நடந்தால் நடவடிக்கை பாயும் என்று கூறி அவர்களை எச்சரிக்கையும் செய்தார். மேலும் அந்த அதிகாரி இனி பெட்ரோல் பிடிக்கையில் 100 ரூபாய் 200 ரூபாய் என்று பண அளவில் பெட்ரோல் வாங்காமல் லிட்டர் அளவில் மட்டும் பெட்ரோல் வாங்க அறிவுரையும் கூறினார். பண அளவில் பெட்ரோல் வாங்கும்போது அது பங்குகள் திருடுவது ஒப்புக்கொண்டார். லிட்டர் அளவில் பெட்ரோல் வாங்கும்போது 99% திருடு நடக்க வாய்ப்பில்லை எனவும் கூறினார். எனவே இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் அனைவருமே இனிமேல் பெட்ரோல் பிடிக்கும் போது லிட்டர் அளவில் மட்டுமே பிடிக்கவும். நீங்கள் லிட்டரில் பிடிக்கும்போது லிட்டர் விலை 78 என இருந்தாலும் கூட சில்லறை வசதிக்காக 80 ரூபாய் பிடிக்கட்டுமா என்று கேட்டாலும் உடனடியாக வேண்டாம் என்று கூறி மறுத்தும் விடுங்கள். 80 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடித்தால் 73 ரூபாய் அளவில் தான் பெட்ரோல் விழும். தற்போது அனைவரிடமும் வங்கி ATM கார்டு உள்ளது. அந்த கார்டினை நாம் பயன்படுத்தி பெட்ரோல் பிடித்தால் சில்லறை பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக ATM கார்டு மூலமாக மாதத்திற்கு ஒரு முறை ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என விதியும் உள்ளது. இது மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எனவே நான் கூறிய இந்த வீடியோவை தவறாமல் அதிக அளவில் பகிர்ந்து நாமும் கடைபிடித்து ஊழல் அரக்கர்களை, திருட்டு நாய்களை விரட்டுங்கள் முடிந்தவரை. இந்த வீடியோவினை எல்லோருக்கும் தெரியும்படியும் அதிகமாக பகிருங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, மக்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன